வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நாளை முதல் மழை அதிகரிப்பதற்கான சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் உள்ளதாகவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்தம் மேற்கு வடமேல் திசையில் நகர்ந்து நாளை மறுதினம் இலங்கை மற்றும் தமிழ்நாடு கடற்கரைகளுக்கு அப்பால் தென்மேற்கு வங்காள விரிகுடாவிற்கு நகர்ந்து செல்ல உள்ளதால் நாளை முதல் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மழை பெய்வதற்கான சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டல திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதன் தாக்கத்தினால் வங்காள விரிகுடா கடற்பரப்பில் கடும் காற்றுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் நிலவுவதாகவும் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்தும் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக காணப்படுவதுடன் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து டிசம்பர் 11ஆம் தேதி அளவில் இலங்கை தமிழ்நாடு கரைக்கு அப்பாற்பட்ட தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு அடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எச்சரிக்கைகள் மற்றும் அறிவிப்புகள் தொடர்பாக அவதானத்துடன் இருக்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். இதன் காரணமாக கடற்பிரதேசங்களில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் கடுமையான மழை பொழிவும் மற்றும் கடல் சீற்றமும் ஏற்படும். குறைந்த காற்றழுத்த பிரதேசம் தொடர்ந்தும் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக காணப்படுவதுடன் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து டிசம்பர் 11ஆம் தேதி அளவில் இலங்கை தமிழ்நாடு கரைகளுக்கு அப்பாற்பட்ட தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பை அடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் டிசம்பர் 10ஆம் தேதியிலிருந்து மழை நிலைமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்தும் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புக்கு மேலாக காணப்படுவதுடன் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து டிசம்பர் 11ஆம் தேதி அளவில் இலங்கை தமிழ்நாடு கரைகளுக்கு அப்பாற்பட்ட தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புக்கு அடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள்.